பிரியமானவர்களே, லீடர்ஷிப் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே தலைமத்துவத்தில் இருக்கணும் என்று விரும்புவாங்க. அது ஒரு நல்ல ஒரு விருப்பம். அப்போஸ்தலர் 20:35 அப்படி தான் சொல்லுகிறது. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது நல்லது. நீங்கள் எப்பொழுதுமே கொடுக்குறவங்களா தான் இருக்கணும், கை ஏந்துறவங்களா இருக்கக்கூடாது. ஆனால் அந்த தலைமத்துவத்தை அடைவது எப்படின்னு தெரியுங்களா? பாருங்க, ஒரு லீடராக இருக்க விரும்புகிறவங்க முதலாவது பணிவிடை செய்கிறவங்களா இருக்கணுமா. அது எப்படிங்க செய்வது? சிம்பிளான காரியம் தாங்க. ஒரு எஜமான் விருந்திலிருந்து திரும்பி வந்து கதவை தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறவங்களா இருக்கணும். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறதாயும் இருக்கணும். உங்களுடைய அறைகளை கட்டி கொண்டு பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். அது நைட்டு 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும், அப்படி செய்கிறவங்க தான் லீடராக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, எஜமான் சொல்கிறத அப்படியே செய்கிற உண்மையும் விவேகமுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கணும். அப்படியாப்பட்டவர்களுக்கு தான் தலைமத்துவத்தின் பொறுப்பு நிச்சயம். நீங்கள் எப்படி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்ய தான் வந்தார். அதனால தான் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறார். நீங்கள் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது தான் இயேசப்பாவோட நோக்கமும் திட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் இன்றிலிருந்து அந்த தலைமத்துவத்தின் பொறுப்பு அடைவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுறீர்களா?